இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யோகா பண்றதுக்கு எவனாவது பெட்ல பூ போடுவானா? பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்காரன். லூசு பயல. இத்தனை பைத்தியமா? அறிவுதான் உனக்கு. இருங்க. இந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் குறைக்கதாங்க யோகா பண்ணுவாங்க. இன்னொரு தபா யோகா கீகான்னு வாயில குத்திரும். வாயில குத்திடுவீங்களா? யோகா ஏங்க கேடு. சை அண்டான். நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? யோகா பண்ண சொன்னது ஒரு குற்றமா? இதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு போறாங்க? என்னடா இது? சி, இவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளும் டென்ஷன் ஆகி விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சரி, இந்த டென்ஷனை குறைக்கவாது யோகா பண்ணுவோம். விளக்கெல்லாம் வேற ஏத்தி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் விடக்கூடாது, பண்ணியே ஆகணும். யோகா யோகா. இதுக்கு வர சொன்ன சௌமியா? நாளைக்கு பந்தக்கால் நட போறாங்க. அதுக்கடுத்து 3 நாள்ல கல்யாணம். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இது வரைக்கும் ஒரு பிளான் கூட பண்ணல. இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். இனிமே யார நம்புறதோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ என்னை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். என்ன சௌமியா பேசுற? நம்ம ஓடி போன பிரச்சனை குறையாது, இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். சத்யாக்கா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும் கதிர்? உனக்கு எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு நீ டெல்லிக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல கதிர். நீ இங்க இருந்தா கூட பக்கத்துல தான் இருக்க. கூப்பிட்டா வந்துருவேங்கிற தைரியத்துல இருப்பேன். நாளையோட அதுவும் இல்லாம போயிடும். ரிஸ்க் வேணாம். ப்ளீஸ் வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம் கதிர். பைத்தியக்காரன் யோகா பண்றான யோகா. நல்லா கனவு கண்ட. யோகா யோகா. இன்னுமா யோகா பண்ணுறான்? நம்மளால முடியாது. எனக்கு மண்டியை வச்சிரும் போல இருக்கு. இங்கே இருந்தா நம்ம பேசாம மொட்டை மாடிக்கு போயிடலாம். எஸ்கேப் ஆயிரு சத்யா. ஏய், நெருப்பு கோழி மாதிரி ஒளிஞ்சது போதும். 2 பேரும் வெளில வாங்க. கொஞ்சமாவது அறிவு வருது அவங்க 2 பேருக்கும். என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க உங்க மனசுல? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை போயினுக்குது. இந்த நேரத்துல இப்படி பண்ணிருக்கீங்க. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு நிற்கீங்கன்னு நினைச்சுதான் இந்த வீட்டுல கல்யாண வேலையை மட்டும் பார்த்துன்னு இருக்காங்க. இல்லனா கதிரை காலி பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துன்னு இருப்பான் உங்க அப்பா. என்ன அப்படி பாக்குற? உங்க அப்பா அந்த வேலையை தான் செய்வாருன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. முட்டாளா இருக்கீங்க 2 பேரும். எங்கடா போச்சு போச்சு மாட்டினீங்க. அமுல் பேபி மட்டும் உங்களை பார்த்தான்னா என்ன ஆகும் தெரியும்ல. மொடத்தனமா நடந்துக்கிறீங்களே.
பண்றது? டாடி பேபி, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அந்த போர்வை பின்னாடி கொஞ்சம் மறைஞ்சுக்கிறீங்களா? நான் போய் நான் பார்த்து வரேன். போங்க. இங்கே இருங்க. ஆ. இங்கதான் இருக்கீங்களா? ஆ? உங்களை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? ஏங்க, உங்களை வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்க என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா, சும். ஏங்க, கோச்சிக்கிட்ட வந்து நிக்கிறீங்களா? ஆக்சுவலி யோகா பண்ணா எவ்வளவு எனர்ஜியா இருக்கும் தெரியுமா? மைண்ட் ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். நீங்க ஏதாவது புரியாம கோச்சிட்டு வந்து இங்க நிக்கிறீங்க. அப்படியா பேபி? ம், உண்மையிலேயே எனர்ஜியா இருக்குதா? ஆமாங்க. அப்ப சரி, வா நம்ம கீழே போய் யோகா பண்ணலாமா? வா வா. ஒரு நிமிஷம். நான். கீழே போய் யோகா பண்றது குட் ஐடியா. அதுக்கு நமக்கு தேவை என்னது? பெட்ஷீட். அது எங்க இருக்கு தெரியுமா? இங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். அது இன்னும் காஞ்சிருக்காத பேபி. அது காய போட்டது இல்ல. ஏங்க, காலையில காய போட்டது எப்படி காயாம இருக்கும்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அவள் பேபி. ஐயோ! ஐயோ, என்னங்க, என்னாச்சு? ஐயோ, என்னங்க ஆச்சு? ஐயோ! ரத்தங்க. யம்மா! ஐயோ! ரொடி பேபி, எப்படி ஆச்சு? காலச்சின. ஐயோ! ஐயோ! என்னங்க, நகம் பிஞ்சிருச்சு. ஆமா. பாத்துக்க கூடாது. யம்மா, ரொம்ப வலிக்குது அவள் பேபி. ஏங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயோ! அம்மா! சரி சரி, வாங்க மருந்து போட்டுக்கலாம். ஐயோ, வாங்க. என்னால ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது அவள் பேபி. அம்மா! யம்மா! முடியலையா? சரி, அப்ப நீங்க இங்க இருங்க. நான் போய் மெடிசன் கொண்டு வரேன். ஓகே? சரி சரி சரி. இங்கே இருங்க, வந்துடுறேன். யம்மா! ஏய், சீக்கிரம் வாங்க வெளியே. சீக்கிரம் வாங்கண்ணா. கதிரே, கிளம்பு கிளம்பு கிளம்பு. அவளு வரத்துக்குள்ள கிளம்பிரு. தயவு செஞ்சு கிளம்பு. போ. ஏய், இரு இரு இரு. உதவிக்கு வேற வேலையில்ல பொழுதே. ஐயோ, ச்சே, இந்த பைத்தியம் வேற இப்படி வெளியே சுத்தினு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். வா வா வா, என் கூட வா. சீக்கிரம் சீக்கிரம். யாரும் இல்ல. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. போ 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 போ. ஓ, போங்க போங்க. ஏய், அவள் பேபி வந்து நிறுறான்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க, அந்த சோபா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஏங்க, என்னங்க, உங்களுக்கு தான் கால்ல அடிபட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல அவள் பேபி, இப்போ வலி பரவாயில்ல. ரத்தம் வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் எடுத்துக்க கூடாது. வாங்க உட்காருங்க, நான் மருந்து போட்டு விடுறேன். அட வாங்க, உட்காருங்க. காலை காட்டுங்க. என்னங்க? வலிக்குதா?
எப்படியெல்லாம் வளர்ந்த பையன் இப்ப இந்த குப்பத்துக்காரி காலை பிடிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு சொன்னாலும் இவன் திருந்தவே மாட்டான். ச்சே. ம் இப்போ ஓகேங்க, வலிக்கலல்ல? ஆ, ஆ பரவாயில்ல அமுல் பேபி. சரி வாங்க உள்ள போலாம். ஆ. ஓகேல? ஆ இருங்க இருங்க. ஆ பாத்து மெதுவாங்க. முன்பக்க கதவை யார் இப்படி திறந்து போட்டு போனாங்க? ஷோ. ஐயோ போச்சு, அம்மா கதவை போட்டுட்டாங்க. எல்லாம் உன்னாலதான் சௌமியா. நான் இப்ப எப்படி வெளியே போறது? நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன கதிர் பண்றது? எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆமா, என்ன யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது உன் வீடு, நீ இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க. ஆமால. போ, நீ போய் மொட்டை மாடி சாவி எடுத்துட்டு வா. ம். போ. ஐயோ, கதிர் வேற வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டானே. யாராவது பாக்குறதுக்குள்ள அவன் எப்படியாவது இங்கிருந்து வெளியே அனுப்பணும். என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. நம்ம போனாதான் அவனை அனுப்ப முடியும். எப்படியாவது எழுந்து எஸ்கேப் ஆயிரும். எங்க ஆ, எங்க போறீங்க? அது தண்ணி இல்ல ரூம்ல. அத போய் எத்தனை வந்துடுறேன். தண்ணி? ஏங்க கால் அடிபட்டிருக்கு, நீங்க எதுக்கு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சொன்னா நான் போய் எடுத்துட்டு வர போறேன். நீங்க இங்கே இருங்க. அடிபட்டிருக்கும் போது ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுங்க. இது உங்களுக்கு தெரியாதா? உட்காருங்க. இல்ல அமுல் பேபி, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன அடிதான். ஆ? ஏங்க ரத்தம் வந்துருச்சு, சின்ன அடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இங்கே உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, எனக்கு ஒன்றும் பெருசா அடிப்படல, எந்த வலியும் இல்ல. நானே போய் எத்தனை வந்துக்கிறேனே. ஏங்க சும்மா வலிக்கல போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா, இப்ப நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? புரிஞ்சுக்கவே மாட்டானே. நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். அமுல் பேபி. என்னங்க? இல்ல, எனக்கு சுடு தண்ணி தான் வேணும். நானே போய் போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். ஏங்க சுடு தண்ணி போடுறதுன்னு அவ்வளவு கஷ்டமான விஷயமா? நானே போட்டு எடுத்துட்டு வரேன். நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொண்டு வரேன். போதுமா? நீங்க உட்காருங்க, போய் உட்காருங்க. அமுல் பேபி திரும்ப வரத்துக்குள்ள
கதிரை எப்படியாவது விட்டு விட்டு வெளியே அமிச்சிடணும். அண்ணன், கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் தான். ஏய் வாய் மூடு. அன்னைக்கு என்னமோ சத்யா கூட ஆபீஸ்க்கு வந்து நல்ல மாதிரி நடிச்ச. முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறது, பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறது, எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா? இதுக்கு பேரு புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருக்கல? இல்ல, இதுக்கு பேரு துரோகம். அப்ப ஏதாவது சமாளிக்க முடியுதான்னு பாப்போம். சத்யா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா உன் மேல அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ பேசினெல்லாம் உண்மை நம்பி நீ இனிமே சௌமியா லைஃப்ல வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்கள நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு இருக்க. இப்போ மட்டும் உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாங்கன்னா உடஞ்சு போயிருவாங்கடா. சௌமியா, என்ன பாக்குற? சித்தப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், ஒளிஞ்சுக்கோ. டேய், இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுதுல்ல. நாளைக்கு காலைல பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதை மறந்துட்டியா? போ. நானும் இதை சொல்றதுக்கு தான் அவளை தேடிட்டு இருந்தேன். போய் தூங்கு போ. அதான் அப்பா சொல்றாங்களா, போய் தூங்கு. நீயும் போய் தூங்குப்பா.